வருஷத்தின் நடுவிலையும் தேவனுடைய கிரியை வெளிப்படுத்தத்தக்கதாக தேவ சன்னிதானத்திலே நாம் வந்திருக்கிறோம். और साल के मध्य में भी परमेश्वर का काम प्रकट होने के लिए हम उनके सम्मुख में आए हैं. ஆபகுக்கு எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1-2 சொல்லப்பட்ட பிரகாரமாக அதுவே நம்முடைய விண்ணப்பமாக இருப்பதாக. और आबकुक के भविष्यवाणी की किताब 3 अध्याय 1-2 वचन के अनुसार वही हमारा विनती भी होना है. ஆபகுக்கு 3:1-2 வாசிக்கிறோம். ஆபகு தீர்க்கதரிசி சீகாயோவில் பாடின விண்ணப்பம். கர்த்தாவே, நீர் வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன், எனக்கு பயம் உண்டாயிற்று. கர்த்தாவே, வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியையை உயிர்ப்பியும், வருஷங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணும். கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தருளும். सिगियोन की रीति पर अबहुक नबी की प्रार्थना, हे यहोवा, मैं तेरी कीर्ति सुनकर डर गया. हे यहोवा, वर्तमान युग में अपने काम को पूरा कर. इसी युग में तो उसका प्रकट कर. क्रोध करते हुए भी दया करना आस्वाद कर. வருஷத்தின் நடுவிலே அவருடைய கிரியை கொண்டு உயிர்ப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். वैसे साल के मध्य में वो अपने काम के द्वारा हमें जिलाएगा. வருஷத்தின் நடுவில் நிறுத்தப்பட்டது. हमें साल के मध्य में प्रभु ले आया. 6 மாதம் முடிந்து 7வது மாதம் தொடர்கிறது. 6 महीना खत्म हो चुका है, आज 7वां महीना शुरुआत है. நாம் இந்த வருஷத்தின் நடுவில் இருக்கிறோம். आज ये साल के मध्य में आया है. அவருடைய கிரியை கொண்டு நம்மை தொடர்ந்து உயிர்ப்பிக்க வேண்டும். वो अपने कामों के द्वारा हमें लगातार जिलाना है. கோபித்தாலும் அவருடைய இரக்கத்தை நினைத்தருளும் என்று கேட்கிறான் பக்தன். क्रोध करते हुए भी दया करना स्मरण कर करके भक्त वैसे विनती किया. அந்த இரக்கத்தை செய்கிற தேவன், वो दया करने वाला परमेश्वर இந்த நாளிலே உங்களோடு பேசுகிற வார்த்தை, इन दिन में भी तुझसे बातें करता है. இந்த நாளிலே தேவன் உங்களோடு வாக்கு பண்ணுகிறார். इन दिन में परमेश्वर तुझे वादा देता है. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் यशायाह भविष्यवाणी का किताब 49ஆம் அதிகாரம் 49वां अध्याय 16வது வசனம். 16 वचन. இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன். देख, मैंने तेरा चित्र अपनी हथेलियों पर खोद कर बनाया है. இதோ देख, தேவன் வெளிப்பட்டு பேசுகிறார். இதோ परमेश्वर प्रकट होकर बात करता है. देख, என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன். मैंने तेरे चित्र अपनी हथेलियों पर खोद कर बनाया है. இந்த நாளிலே கர்த்தர் உன்னை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன் என்று इस பேசுகிறார். दिन में प्रभु कहता है उसकी हथेली पर तुझे खोद कर बनाया है. உனக்கு முன்பாக உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. तेरे सड़कपना सदैव मेरी दृष्टि के सामने. 4 மாதத்தை எப்படி கடப்பேன் என்கக்கூடிய மதிலாக இருக்கிறதோ, यदि और 6 महीने की मैं कैसे पार करूंगा, वही तेरा सड़कपना है क्या? 6 மாதத்தை நான் எப்படி கடப்பேன் என்று எதிர்பார்த்திருக்கிறாயோ, आने वाले 6 महीने को मैं किस प्रकार पार करूंगा, वैसे तू உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார். मुझको प्रभु कहता है. இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன். मैंने तेरे चित्र अपनी हथेली पर खोद कर बनाया. உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன். हथेली पर खोद कर बनाया. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். कि नाम कमाने में मां கலங்கிய உங்களை பார்த்து சொல்கிறார், உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன். जो घबराहट में पड़ा तुझको और प्रभु कहता है, मैं तुझे हथेली पर बनाया. என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன். मैं तुझे अपनी हथेली पर खोद कर बनाया. யாருக்கு சொன்னது இது? ये किस व्यक्ति के लिए कहा? 14வது வசனத்திலே வாசிக்கிறோம். 14 वचन. தேவ ஜனம் சொல்கிறது, சீயோனோ, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்கிறார். परंतु सिय्योन ने कहा, यहोवा ने मुझे त्याग दिया है, मेरा प्रभु मुझे भूल गया है. தேவனுடைய திருச்சபை ஜனமே, हे परमेश्वर की मंडली और जन, நீங்கள் அப்படி சொல்கிறீர்களோ? तुम भी यदि वैसे कहते हो, சூழ்நிலையை பார்த்து தேவன் என்னை மறந்து விட்டார் என்று சொல்கிறீர்களோ? तुम भी वैसे परिस्थितियों को देखकर क्या प्रभु मुझे त्याग दिया और भूल गया क्या? என்னை கைவிட்டார் என்று சொல்கிறீர்களோ? तुमने मुझे त्याग दिया है, என்னை மறந்து விட்டார் என்று சொல்கிறீர்களோ? मुझे भूल गया वैसे कहता உங்களை क्या? பார்த்து தான் சொல்லுகிறார். मुझको प्रभु कहता இதோ है, देखो, என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன். मैंने तेरे चित्र अपनी हथेलियों पर खोद कर बनाया. உங்களை பார்த்து சொல்லுகிறார். आपके ओर कहता है. பாசம் நிறைந்த வார்த்தை. ये एक प्रेम की वचन है. இந்த வார்த்தை சாதாரண வார்த்தை இல்ல. ये वचन आसान नहीं. உபத்திரத்திலையும் சோதனைகளையும் நடந்து சொல்லும் விசுவாசிக்கு தேவன் ஒரு தெய்வீக நிச்சயத்தை கொடுக்கிறார். क्लेशों में उपद्रव में पैदल जा रहा है, वो विश्वासियों के लिए प्रभु ऐसे प्रेम की अनुसार बातें करता है. இந்த நாட்களில் உபத்திரத்தின் சோதனை வழியே நடந்து சொல்லும் விசுவாசிகளாக இருக்கிறோம். உங்களுக்கு தெய்வீக ஒரு நிச்சயத்தை கூட பேசுகிறார். इन दिनों में हम सारे विश्वासियों वैसे क्लेशों और उपद्रव के बीच में हम चल रहा है, इसलिए एक ईश्वरीय प्रेम के अनुसार प्रभु ஒரு हमें தெய்வீக ஒரு நிச்சயம், இதோ एक ईश्वरीय निश्चय என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன். देखो, मैंने तेरे चित्र இதுதான் அந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தமாக இருக்கிறது. यही ये महीना का वादा है. உள்ளங்கையில் உன்னை
வரைந்திருக்கிறேன். मैं अपने अकेले पर तुझे खोद कर बनाया है. இந்த நாளிலே கூட கர்த்தர் உன்னோடு கூட ஒரு தெய்வீக நிச்சயத்துமாக பேசிக் கொண்டிருக்கிறார். दिन में परमेश्वर ऐसे की ईश्वरीय निश्चय के साथ बात करता है. ஏனென்றால் இருதயத்திலும் புயத்திலும் ஒரு முத்திரையாக உன்னை வைத்திருக்கிறார். क्योंकि परमेश्वर अपने मन और कुछ पल पर तुझे एक मोल लगा कर रखा है. இருதயத்துல உன்னை முத்திரை வச்சு முத்திரை अपना हृदय पर तुझे मोल लगाया. அதாவது உன்னுடைய அந்த புயத்துல அவருடைய புயத்துல ஒரு முத்திரை வைத்திருக்கிறார். और अपने कुछ पल में भी एक मोल लगा के रखा. உனக்காக அன்பு பாராட்டி எதையும் அந்த புயத்தை கொண்டு செய்ய ரெடிங்கிறார். वो तेरे लिए प्रेम करते हुए कुछ भी ये कुछ पल के द्वारा करेगा. அதாவது உள்ளங்கையில் ये अतेलियों இந்த உள்ளங்கைகளில் ये अतेलियों पर ரெண்டு பன்மையா சொல் ये உள்ளங்கைகளில் नाम पावन में लिखा है अतेलियों உன்னை வரைந்து இருக்கிறார். तुझे बना के रखा. இது ஒரு தெய்வீக நிச்சயத்தை குறிக்கிறது. ये एक ईश्वरीय निश्चय है. ஒரு உரிமை பாராட்டி ஒரு உறுதி செய்கிறார். तुझको वैसे स्थिर से करता है प्रभु. மேலான அன்பை பிரதிபலிக்கிறது. एक ऊंचे प्रेम के वर्णन है. இந்த உள்ளங்கையில உன்னை வரையறனா மேலான அன்பை பிரதிபலிக்கிறார். अपने अकेले पर तुझे खोद के बनाना मतलब एक ऊंचे प्रेम के वर्णन है. அதாவது அவருடைய இருதயத்துல உனக்கு ஒரு முத்திரை போட்டு வச்சிருக்கிறார். मतलब उनके मन में तेरे लिए मोल लगाया. எல்லாத்துக்கும் முத்திரை போட்டு வைப்பாங்களா? क्या सभी को मोल लगाएगा क्या? எல்லாத்துக்கும் सारी बातों को मोल लगाएगा. ரகசியமான மறைக்கப்பட்டு வைக்கிறதா முத்திரை போட்டு जो जो गुप्त है जो जो छिपा के रखना है उनको मोल लगाना. நீ விசேஷித்தவன். क्योंकि तू विशेष है. நீ விலையேறப்பட்டவன். तू अनमोल है. உன்னை மறைத்து தான் வைப்பார். इसलिए तुझे छुपा कर रखेगा. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். उनके नाम की महिमा. உன்னை ஒரு விசேஷித்தவன ஒரு முத்திரையா வச்சிருக்கிறார். एक विशेष पात्र को प्रभु ऐसे मोल लगा के रखता है. உலகத்துல இருக்கக்கூடிய உனக்கு ஒரு விசேஷித்த ஒரு ஸ்நேகம் உண்டு. जो इस दुनिया में रहता फिर भी तेरे लिए एक विशेष प्रेम प्रभु से मिलता है. ஒரு விசேஷித்தமான தேவனுடைய ஒரு ஸ்நேகம் ஒரு நேசம் வைத்திருக்காங்க. एक अनमोल परमेश्वर का प्रेम तुझ पर रखा है. உலகம் முழுவதும் இன்றைக்கு ஒரு உபத்திரத்தை சோதனையை சந்தித்துக் கொண்டிருக்கிற நாட்கள்ல आजकल सारी दुनिया ऐसे क्लेश और उपद्रव में पड़ा है. फिर भी உனக்கு ஒரு தெய்வீக நிச்சயத்தை தருகிறார். तुझे एक ईश्वरीय निश्चय को प्रभु देता है. அந்த முத்திரை என்றால் ஒரு உரிமை போராட்டுகிறது. ये मोल मतलब तुझ पर वो बारिश बनाता है. அவருடைய இருதயத்துல உள்ள உரிமையோட தான் வச்சிருக்கிறார். वो अपने हृदय पर तुझे एक बारिश के अनुसार रखा है. அவர் உனக்கு இருதயத்துல ஒரு உரிமையா வச்சிருக்கிறார். हमें उतना अधिकार से तुझे रखा है अपने मन में. அந்த உரிமையை பாராட்டி தான் அந்த உறுதி செய்கிறார் அந்த உள்ளங்கையில. इसलिए अधिकार से अपने अकेले पर बातों को स्थिर करता है. சொல்றான் என்ன கைவிட்டுட்டா மறந்துட்டான்னு சொன்ன உடனே अगर ये सियोन कहने लगा क्या मुझे त्याग दिया क्या मुझे भूल गया क्या? தேவன் அந்த இருதயத்துல அவனை முத்திரிக்கப்பட்ட அந்த ஸ்நேகத்தை வெளிப்படுத்தி காண்பித்து தன் புயத்துல அவனை உள்ளங்கையில வரைகிறார். तुरंत प्रभु कहता है जो अपने मोल लगाया हुआ उसी बड़े मन के प्रेम के अनुसार ये पुष्पल से उसको अपने अकेले पर खोद रहा है. அதாவது தமிழை விட இங்கிலீஷ் ஹிந்தில அது என்ன கர்வ்டு அது என்னன்னா சித்திரம் அடிக்கிறார் செதுக்கிறார். ஹalleluya. அதாவது செதுக்கி இருக்கிறார் உன்னை செதுக்கிறார். वैसे तुझे खोद कर बनाया अपने अकेलियों அவருடைய புயத்தை கொண்டு अपने पुष्पल के அட புயம் உனக்காக முத்திரிக்கப்பட்டது. उनका वो परमेश्वर का ये पुष्पल भी तेरे लिए मोल लगाया है. இருதயத்துல முத்திரித்து வச்சிருக்கார். और अपने मन में भी तुझे मोल लगाया. அதற்கு ஆதாரமான ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்வோம். आमीन. वैसे उदाहरण एक वचन देखिए. உன்னத பாட்டின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். श्रेष्ठ गीत 8 நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரையை போலவும் உமது புயத்தின் மேல் முத்திரையை போலவும் வைத்துக் கொள்ளும். நேச மரணத்தை போல் வலிது, நேச வைராக்கியம் பாதாளத்தை போல் கொடிதாயிருக்கிறது. அதன் தளல் அக்கினி தளலும் அதன் சுவாலை கடும் சுவாலையுமாய் இருக்கிறது. मुझे नहीं देखे समान अपने हृदय पर लगा रख और ताबीज के समान अपनी बांह पर रख, क्योंकि प्रेम मृत्यु के तुल्य सामर्थ्य है और ईश्वरीय कब्र के समान निर्दयी है. उसकी ज्वाला अग्नि की दमक है. இந்த உன்னத பாட்டின் புத்தகம் திருமணத்தை போற்றும் ஒரு காதல் கவிதை உன்னத பாட்டாக விளங்குகிறது. अगर ये श्रेष्ठ गीत शादी का तारीफ करने वाला शादी के तारीफ करने वाला एक गीत है. कविता के गीत है. कविता के गीत है.
காதல் பாடல் அது. एक कविता की गीत है, அதாவது ஒரு நேசமான பாடல்கள். ये एक प्रेमदार की गीत है. ஆனால் இந்த புத்தகத்தை தவறாக விளங்கிக் கொள்ளக்கூடாது. परंतु ऐसे गलत न समझ. விமர்சனத்தோடு கூட சில அதிகாரங்கள் விமர்சிக்கக்கூடியதாக இருந்தாலும் ये अध्याय में, ये किताब में कई अध्याय वचन देखने में वो विमर्शन को होता है. ஆனாலும் இது வந்து இந்த காதல்ல தூய்மையும் பரிசுத்தமும் இங்க வெளிப்படுகிறது. परंतु ये किताब में उतना सच्ची और पवित्र प्रकट होता है. தூய்மையும் பரிசுத்தமும் शुद्ध और पवित्र प्रकट होता है. இந்த அதிகாரங்கள்ல வெளிப்படுகிறது. इस अध्याय पूरा प्रकट அந்த होता है. சுத்தமான அன்பை கொடுத்து वो காண்போம். शुद्ध प्रेम के बारे में यहाँ इसे लिखा. அங்க வாசிக்கிறோம் இரண்டு விதமான முத்திரையை இதுல ஒன்று அந்த ஸ்நேகத்துல நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரையை போலவும் உமது புயத்தின் மேல் முத்திரையை போலவும் வைத்துக் கொள்ளும். मुझे नहीने के समान अपने हृदय पर लगा रख और ताबीज के समान अपनी बांह पर रख. இந்த உலகத்துல इस संसार में, மனைவிமார்கள் பெண்கள் இல்ல பலவிதமான பாண்டு. इस संसार में स्त्रियां एक निर्बल. இயேசுநாதருக்கு அங்க அந்த 7 சபை வெளிப்படுத்துற விஷயத்துல குறையத்தான் சொல்லிருக்கு. अगर यीशु के लिए जो 7 प्रकार का मंडली था प्रकाशित वाक्य किताब में, वो सातों मंडली में कमी घटी. இங்க மணவாட்டி சொல்றா, மணவாளனை பார்த்து என் நேசர் மேல் சார்ந்து கொண்டு அதாவது நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரையை போலவும் உமது புயத்தின் மேல் முத்திரையை போலவும் வைத்துக் கொள்ளும். यहाँ दुल्हन ने अपने दुल्हा की ओर कहती है, मुझे नहीने के समान अपने हृदय पर लगा और ताबीज के समान अपनी बांह पर रख. எவ்வளவுதான் தேவன் அன்பு செய்தாலும் अगर परमेश्वर कितना भी प्रेम करने में भी விளங்கிக் கொள்வது அரிதாகவே இருக்கிறது. तो समझ पाना कठिन बात है. சில மனைவி உலகம் முழுவதும் இந்த பிரச்சனை தான். புருஷன் என்ன அன்பை கிழிச்சா, இருதயத்தை கிழிச்சா காமிக்க முடியும், நான் இவ்வளவு உனக்கு அன்பு செய்யறேன்னு சொல்லு. और ये सारी दुनिया में ये मुश्किल तो होता है. क्या पति अपनी पत्नी के लिए अपने हृदय को फाड़ कर देख सकते क्या मैं तुझे इतना प्रेम करता हूँ. அவன் கொடுக்கத்தான் செய்யற அன்பை वो तो प्रेम देता है. மணவாளன் மணவாட்டி உன்னை முத்திரித்து தான் வைத்திருக்கிறான். दूल्हा अपने दूल्हे तुझको वैसे मोल लगा के रखा है. அதாவது அவனுடைய இருதயத்திலே முத்திரித்து அவனுடைய புயத்திலே முத்திரித்து வைத்திருக்கிறான். दूल्हा वैसे अपने हृदय पर मोल लगाया, अपने भुज पर भी मोल. தேவன் அப்படித்தான் வைத்திருக்கிறார். परमेश्वर ऐसे तुझे रखा. அதாவது முத்திரைங்கிறது ஒரு நபரோ அல்லது ஒரு பொருளையோ மெய்யானத உண்மையானத உறுதி செய்ததற்கு உரிமை பாராட்டலுக்கு பயன்படுத்தக்கூடியதான் முத்திரை. क्योंकि मोल मतलब क्या है? एक चीज नहीं तो एक व्यक्ति ने जो हम पर अधिकार करने के लिए वो वैसे बनाता है. உரிமை பாராட்டி உறுதியாக அவனை சரியான ஒரு அடையாளமாக மறைத்து வைக்கக்கூடிய பொருள் மறைத்து வைக்கக்கூடிய ரகசிய பொருள் தான் அந்த முத்திரை. हम पर अधिकार करते हुए और हमें छिपा के, हम क्यों गुप्त बात है इसे छिपा के रखने वाला मोल மூடி பாதுகாக்கிறான். वैसे टाप कर हमें रक्षा அந்த करता है. தேவனுடைய அன்பை முத்திரையை அங்க அவனுடைய இருதயத்துல தேவன் வைத்திருக்கிறார். वैसे परमेश्वर अपने प्रेम को अपने मन में रखा है. அல்லேலூயா. हालेलुया. இதெல்லாம் அவனுடைய இருதயத்துல முத்திரை, क्योंकि उनके हृदय पर मोल அந்த புயத்துல उस कुछ வெளிப்படுத்தி காண்பிக்கிற நேரம் காண்பிக்கத்தான் செய்வார். क्योंकि कभी वो प्रकट करेगा तभी हमारे लिए प्रकट करेगा. தேவன் வெளிப்படுத்தி காண்பிப்பார். परमेश्वर प्रकट करके दिखाएगा. இதேதான் புருஷன் மனைவிக்குடைய அன்பு கூட. वैसे पति पत्नी के प्रेम भी वैसा है. சொல்றாப்ல மணவாட்டி, ये दुल्हन कहती है, நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரையை போலவும் உமது புயத்தின் மேல் முத்திரையை போலவும் வைத்துக் கொள்ளும். तो मुझे नहीने के समान अपने हृदय पर लगा और ताबीज के நேசம் மரணத்தை போல் வலிது, क्योंकि प्रेम मृत्यु के तुल्य सामर्थ्य है. நேச வைராக்கியம் பாதாளத்தை போல் கொடிதா இருக்கிறது. और ईश्वरी कब्र के समान निर्दय है. அதன் தழல் அக்கினி தழலும் அதன் சுவாலை சுவாலையை போல இருக்கிறது. उसकी ज्वाला अग्नि की दमक है. वरन परमेश्वर திரளான தண்ணீரும் நேசத்தை அழிக்காது, வெள்ளங்களும் அதை தணிக்காது. ஒருவன் தன் வீட்டிலே ஆசையெல்லாம் நேசத்துக்காக கொடுத்தாலும் முற்றிலும் அசைந்து விடப்படும். पानी की बाढ़ से भी प्रेम नहीं झुक सकता और न महानदों से डूब सकता है. यदि कोई अपने घर की सारी संपत्ति प्रेम के बदले दे दे तो भी वह अत्यंत तुच्छ ठहरेगा. கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? मेसिया का प्रेम से अलग करने वाला कौन है? ஏதாவது பிரிக்க முடியுமா? कोई वस्तु हमसे திரளான अलग कर सकता? தண்ணியும் வெள்ளங்களும் பிரிக்க முடியுமா?
இந்த உலகத்தின் பிரச்சனைகள் உனக்கு பிரிக்க முடியுமா? इस दुनिया के समस्या तुझे में से अलग करेगा? பௌத்திரோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ எதுவும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க முடியாது என்று சொல்கிறார். पौलुस ने कहता है ना भूखा ना प्यासा ना ரோமர்கள் எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 36வது வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். रोमियो 8:36 से लेकर கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவர் யார்? உபத்திரமோ வியாகுலமோ 35ல இருந்தே வாசிக்கலாம். 35 से உமது நிமித்தம் எந்நேரம் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படும் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ இவை எல்லாவற்றிலையும் நாம் நம்மில் அன்பு கூறுவதாலே முற்றிலும் ஜெயம் பெறுகிறோமே. कौन हमको मसीह के प्रेम से अलग करेगा? क्या क्लेश, क्या संकट, क्या उपद्रव या अकाल या नंगा या जोखिम या तलवार? जैसे लिखा है, तेरे लिए हम दिन भर घात किए जाते, हम मत होने वाले भेड़ों के समान गिने गए, परंतु इन सब बातों में हम उसके द्वारा जिसने हमसे प्रेम किया जीवन से भी बढ़कर है. இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுவதாலே முற்றிலும் ஜெயம் பெறுகிறோமே. மரணத்தாலும் ஜீவனாலும் தேவதூதனாலும் அதிகாரங்களாலும் வல்லமையானாலும் நிகழ்காரிகளானாலும் வருங்காரிகளானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். क्योंकि मैं निश्चय जानता हूँ कि न मृत्यु न जीवन न स्वर्गदूत न प्रतापताएं न वर्तमान न भविष्य न सामर्थ्य न ऊंचाई न गहराई और न कोई और सृष्टि हमें परमेश्वर के प्रेम से जो हमारे प्रभु मसीह यीशु में है अलग कर सकेगी. அப்போஸ்தலன் பவுல் அதை நிச்சயித்திருக்கிறார். वैसे प्रेरित पौलुस ने इन बातों को निश्चय कर கிறிஸ்துவுக்குள்ள தேவனிடத்திலே பெற்ற அன்பை நிச்சயித்திருக்கிறான். जो मसीह को पाया प्रेम को वैसे निश्चय कर दिया. அவன் நிச்சயித்திருக்கிறான். वो निश्चय किया है. அதாவது இந்த நாட்கள்ல உங்களை நிச்சயித்துக் கொள்ளுங்கள் தேவனுடைய அன்பை. इन दिनों में तुम भी परमेश्वर से पाया हुआ प्रेम को निश्चय करो. அவருடைய இருதயத்தில் முத்திரிக்கப்பட்ட அவர் இருதயத்துல உன்னை முத்திரித்து வைத்திருக்கிறார். वो अपने हृदय पर तुझे मोहर लगाया. அவருடைய புயத்துல உன்னை முத்திரித்து अपने வச்சிருக்கிறார். खुद पर भी तुझे मोहर लगाया. அவர் கேக்குறார், वो दुल्हन ने நீர் என் पूछ दी, இருதயத்தின் மேல் முத்திரையை போல நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரையை போல உமது புயத்தின் மேல் முத்திரையை போல வைத்துக் கொள்ளும். तू मुझे नगीने के समान अपने हृदय पर लगा रख और ताबीज के समान अपनी बांह पर रख. நீ கவனிங்க, सुनिए, அந்த ஏசாயால वो ऐसे हमें அந்த தேவன் இந்த ஜனம் சொல்லுது, சீயோன் சொல்லுகிறது, ये सिय्योन कहता है, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்கிறது. यहोवा मुझे त्याग दिया, यहोवा मुझे भूल गया. அப்போதான் சொல்லுகிறாரு, तभी परमेश्वर कहता है, இப்ப ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தை பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். क्या स्त्री अपने दूध पीते हुए बच्चों को भूलेगा क्या? यदि वो भी भूल सकता परंतु मैं तुझे नहीं அதுக்கு भूलूंगा. எடுத்துக்கடா சொல்றாரு, इसलिए प्रभु उदाहरण कहता है, இந்த दूध பிணைக்கு பிள்ளைய அந்த தாய் மறக்கலாம். यदि वो दूध पीते बच्चे को अपने मां அதை விட நான் மேலான ஒரு அன்பு இருக்குப்பா. भारत उससे बढ़कर एक बड़े प्रेम है. நம்முடைய பரிசுத்த வேதாகமத்துல हमारे पवित्र शास्त्र में தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தி காண்பிப்பதற்காக परमेश्वर अपने प्रेम को प्रकट करके दिखाने के लिए இந்த உலகத்திற்கு அப்பாற்பட்ட தேவனுங்கிறதை அவர் காண்பிப்பார். ये संसार से बाहर परमेश्वर का அபார் இந்த உலகத்தை விட நான் மேலான அன்பு வைத்திருக்கேன் என்று காண்பிப்பார். ये संसार से बढ़कर मैं कहीं अधिक प्रेम रखा है वैसे प्रभु दिखाएगा. அப்படி காண்பிக்கிறதற்கு தேவன் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். वैसे दिखाने के लिए प्रभु हमें वादा देता है. சிங்கம் காட்டுக்கு சிங்க ராஜா, वो जंगल में राजा सिंह, சிங்க தன்னுடைய குட்டிக்கு பட்டி போடுமா? क्या सिंह अपने बाल बच्चे को जवानों को फूका में डालेगा? அது கூட வண்டி போடலாம். यदि वो भी फूका कर என்ன सकता है, தேடுறவருக்கு நான் ஒருபோது போட மாட்டேன். परंतु जो कोई मुझे मेरे खोज में होता वो कभी அதாவது இந்த உலகத்துல நடக்கக்கூடிய சம்பவங்களை எடுத்து காமிச்சுறா, இதற்கெல்லாம் மேலான ஒரு தேவன் இருக்கிறார். वैसे जो इस दुनिया के सारे संभव को उदाहरण कर ये सबसे बढ़कर कहीं अधिक एक परमेश्वर है. மழை விலகுமா, பர்வதங்கள் நிலைபெயர்ந்து போகுமா? क्या बात टलेगा? क्या गुम्मट टल जाएगा? क्या அது விலகலாம், நிலைபெயர்ந்து போலாம், ஆனால் என்னுடைய கிருபை உன்னை விட்டு விலகாது. यदि वो भी टल जाता परंतु मेरे अनुग्रह तुझ पर सदा அது बने கொடுக்கக்கூடிய உதாரணம் எல்லாம் இந்த உலகத்தை விட இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவன் என்று காண்கிறார். अगर जो जो परमेश्वर देने वाले सारे उदाहरण सबसे बढ़कर इस दुनिया के सारे संभव से बढ़कर वो अबार परमेश्वर वैसे दिखाता है. அப்படித்தான் இங்க காமிக்கிறார். वैसे यहाँ भी लिखा है. அதாவது ஸ்திரீ தன் பிள்ளையை மறப்பாளா? क्या एक स्त्री
अपने बच्चों को भूलेगी क्या? அவன் கூட மறக்கலாம். यदि वो भी भूलेगी, நான் உன்னை மறக்க மாட்டேன். मैं तुझे नहीं भूलूंगा. இவ்வளவு எடுத்துக்காட்டா சொல்றாரு. इतना उदाहरण देके कहता ஏதோ है, நான் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன். एक मैंने तेरी चित्र अपने हथेली पर அப்படித்தான் சொல்ற உன்னை உள்ளங்கையில நான் உள்ளங்கையில வரைஞ்சிருக்கிறேன். अपने हथेली पर बहुत कर बनाया. அதாவது இருதயத்துல நான் உன்னை முத்திரிச்சு வச்சிருக்கேன். मैंने अपने हृदय पर तुझे मोल लगाया. உன்னை கைவிடல. मैं तुझे नहीं दिया. உன்னை மறக்கல. मैं तुझे नहीं भूला. இந்த புயத்துல உன்னை முத்திரிச்சு வச்சிருக்கேன். इस फुटबॉल पर भी तेरे मोल है. நான் உன்னை செதுக்கி வச்சிருக்கேன். मैं तुझे बहुत कर बनाया. நான் உன்னை பார்த்துட்டே இருக்கேன். मैं तुझको सर्वदा देखता என் இருதயத்தின் முத்திரையும் என்னுடைய கையினுடைய புயத்துடைய முத்திரையையும் உன்னை நான் வச்சிருக்கிறேன். मैं अपने हृदय के पर मोल लगा के अपने फुटबॉल पर मोल लगा के रखा है. உன்னை வச்சிருக்கிறேன்பா. मैं तुझे वैसे ही रखा है. உனக்கும்பாக இருக்கிற மதில்கள் எனக்கும்பாக இருக்கிறது. जो तेरे सामने है वो सरपना सदैव मेरे दृष्टि के सामने बने रहता. இதைத்தான் வெளிப்படுத்தி காண்பிது. ये प्रकट करके दिखा. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். कि नाम की महिमा. தேவனுடைய விலையேறப்பட்ட அன்பை காண்பிக்கிறது. ये परमेश्वर का अनमोल प्रेम. இந்த உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னா என்ன அர்த்தம்? ये जो हथेली पर कोट कर रखा है इसका क्या अर्थ है? அதாவது ஒரு உரிமை பாராட்டுகிறார். हम पर अधिकार करता है. அவருடைய இருதயத்திலையும் என்னுடைய புயத்திற்கு முத்திரை உனக்கு தான்ப்பா உரிமை பாராட்டி உறுதி செய்கிறார். वैसे जो मेरा मन में है मेरे आत्मा पुष्पन में இந்த வருஷத்து நடுவுல ये साल के मध्य में ஒரு தெய்வீக நிச்சயத்தை உண்டாக்கி एक ईश्वर निश्चय प्रभु हमसे करता है. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். कि नाम की महिमा. உபத்திரத்திலும் சோதனையிலும் இந்த 6 மாதங்கள் கடந்து வந்திருக்கிற தேவனுடைய ஜனமே, उपद्रव में क्लेश में 6 महीने पार करके आए ये परमेश्वर के जनों, தேவனுடைய தெய்வீக நிச்சயத்தை இந்த நாளில் நீ அடைந்து கொள்வாய். परमेश्वर की इसी ईश्वर निश्चय को इन दिनों में तू पाओ. அதாவது தேவனால் தீர்மானிக்கப்பட்ட ஜனத்தை ஒருபோதும் கைவிட மாட்டார். परमेश्वर जो निर्णय लिया है अपने जनों को कभी नहीं त्याग देता. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கைவிட்டாரா? क्या परमेश्वर मेरा प्रभु यीशु मसीह को कभी त्याग दिया क्या? நாம் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல इसी प्रकार की परिस्थितियों இந்த में காலங்களில इन समयों में நம்மை மறந்து விட்டது போல நமக்கு தெரிகிறது. यदि हमें वैसे विचार होता है प्रभु मुझे भूल गया क्या? அவர் நம்மை மறக்கல. वो हमें नहीं भूलेगा. நமக்கு ஏதோ கைவிட்டது போல தெரியலாம். वैसे प्रभु हमें त्याग भी नहीं देता. மனம் சலித்து போய் இருக்கலாம். हमारा मन मुक्ता भी हो सकता है. வேதம் சொல்கிறது ஏசாயா 43 21 22 வாசிக்கலாம். ஏசாயா 40 22 23 21 இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். इस प्रजा को मैंने अपने लिए बनाया है कि वे मेरे गुणानुवाद करें. ஆனால் யாக்கோபே, நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை, இஸ்ரவேலே நீ என்னை குறித்து மனம் சலித்து போனாய். तो भी याकूब तूने मुझसे प्रार्थना नहीं की, वरन हे इस्राएल तू मुझ में उगता गया है. ஏன் மனசலித்து போக வேண்டும்? क्यों उगता होना है? நமக்கு முன்னோடியான இயேசுவை பார்ப்போம். हमारे अगुवा के रूप यीशु की ओर ताकेंगे. அவர் வேதம் சொல்கிறது, शास्त्र कहता है. ஏசாயா 42 3 4 வாசிக்கிறோம். ஏசாயா 42 4 அவர் நெறிந்த நாளை முறியாமலும் மங்கியரை திரிய அணையாமலும் நியாயத்துக்கு உண்மையாக வெளிப்படுத்துவார். कुचले हुए लक्कड़ को वह न तोड़ेगा और न टिमटिमाती बत्ती को बुझाएगा. वह सच्चाई से न्याय चुकाएगा. அவர் நியாயத்தை பூமியிலே நிலைப்படுத்த மட்டும் இழக்கரிப்பதும் இல்லை, பதறுவதும் இல்லை. அவருடைய வேதத்துக்கு தீவுகள் காத்திருக்கும். वह न तकेगा और न हियाव छोड़ेगा जब तक वह न्याय को पृथ्वी पर स्थिर न करे और त्रियुगों के लोग उसकी व्यवस्था की बाट चोखेंगे. இந்த நாட்டிலே தேவன் இந்த பூமியிலே நியாயத்தை நிலைப்படுத்த விரும்புகிறார். इन दिनों में समय में प्रभु इस धरती में अपने न्याय को स्थिर करने அந்த இயேசு கிறிஸ்துவை கொண்டு उस दिन में प्रभु यीशु मसीह के द्वारा இயேசுவை கொண்ட தீர்க்கதரிசனம் ये यीशु के भविष्यवाणी நெறிந்து போன ஒரு அனுபவம் இயேசுக்கு வந்தது. यीशु को वैसे कुचले हुए नरक के अनुभव आया. மங்கி எரிகிற திரியக்கூடிய அனுபவம் வந்தது. टिमटिमाती बत्ती के अनुभव आया था यीशु को. கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது मसीहा का जीवन मतलब இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் தான். इसी प्रकार की अनुभव. இதுல நீங்கள் பதறி விடக்கூடாது, இலக்கரித்து விடக்கூடாது. इसी में तुम भी ना तकना है ना याद छोड़ना है. நெறிந்து போன ஒரு அனுபவம் வரும். एक कुचले हुए अनुभव आएगा. நாணல் सरपेंट ஒரு மூங்கிலை போல ஒரு புல். वो एक बाम्बू के नहीं एक घास है. அல்லேலூயா. हालेलुया. அது ஒரு நெறிந்த அனுபவம். वो एक कुचले हुए अनुभव. ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு நெறிந்த அனுபவம் வரலாம். आत्मिक जिंदगी में वैसे कुचले हुए अनुभव आएगा. ஒரு வளையக்கூடிய ஒரு அனுபவம் வரலாம். वो वैसे फ्लेक्सिबल अनुभव आएगा. ஆனால் முறியாது. परंतु वो ना तोड़ेगा. அது சுத்தானிகே, அது முறியாது. वो नहीं टूटता है. எவ்வளவுதான் இந்த சூழ்நிலைகள் இந்த நாட்களை பார்க்கிறோம், நம்முடைய காலங்கள்ல
இவ்வளவு பெரிய லாக்டவுனை பார்த்து हमारे दिन में वैसे हम देखता है इतना लंबा मेगा लॉकडाउन को வேலை இல்லை, काम नहीं है, எப்படி சாப்பிடுவோம், कैसे खाएंगे, வருங்காலத்தில் எப்படி போகும், और भविष्य में क्या होने वाला, ஒரு நெறிந்த ஒரு அனுபவம். कुछ ले हुई अनुभव ஊழியத்திலே सेवकाई में திருச்சபை ஜனங்களுக்கு मंडली के लोगों के ஒரு बीच நெறிந்த ஒரு அனுபவம் कुछ இருக்கு. ले हुई अनुभव है, ஆனா மங்கி எறியக்கூடிய ஒரு அனுபவம். गिफ्ट दिमागी बत्ती के अनुभव, இப்படிப்பட்ட அனுபவங்களையும் इसी प्रकार के अनुभव में நியாயத்தை தேவன் உண்மையாக வெளிப்படுத்துவார் காலம் இது. न्याय को पृथ्वी पर प्रविष्ट करने वाला समय அதை है, விளங்கிக் கொள்வோம். वो बातों को समझ அதனால पाएंगे, நீங்கள் மனம் சலித்து போக வேண்டாம், इसलिए तुम सभी अपने मन में उगता ना हो, நீங்கள் பதற வேண்டாம், तुम ना तको, ஒருபோதும் செய்ய வேண்டாம். कभी यह मत छोड़ो, மங்கி எறியக்கூடிய அனுபவம் வரலாம். कुछ लोग ये अनुभव आएगा, வேதத்துல பார்க்கிறோம். हम शास्त्र में என் देखते ஆண்டவராகிய இயேசு ஜெயத்தை அடைந்தாரே, मेरा प्रभु यीशु मसीह भी जय पाया है, அவர் நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்கப்படுற வரைக்கும் वो जब तक पृथ्वी में न्याय को जय न मिले तब तक ஒரு நெறிந்த அனுபவம் நமக்கு வரும். एक कुछ लोग ये अनुभव है, தேவன் இந்த உலகத்திலேயே ஒரு பெரிய ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். परमेश्वर इस दुनिया में एक बड़ा काम को करता நான் है, தான் தேவன் என்று நியாயப்படுத்தி நிலைப்படுத்தி கொண்டிருக்கிறார். और मैं ही ईश्वर करके कई लोग न्याय से अपने को स्थित உலக करता है। நாட்டுடைய ராஜாக்கள் தலைவருடைய கிரீடங்களும் பாகைகளும் கீழே இறக்கப்படும் மட்டும் அவர் நிலைநிறுத்தும் மட்டும் அவர் நியாயத்தை செய்து கொண்டுதான் இருக்கிறார். और ये सारी दुनिया के सरदारों और राजाओं में हूँ राजा करके वो गमन करता है, वो लोग अपने अपने पगड़ी और बागे को मुकुट को नीचे उतरने तक प्रभु இந்த वैसे நெறிந்த அனுபவத்துக்குள்ள इस कुछ लोग अनुभव में ஒருபோதும் நீங்கள் பதறி போய் பேசிட வேண்டாம், நீங்கள் சோர்ந்து போய் மனம் செலுத்தி போய் பேசிட வேண்டாம். कभी उगता ना हो, कभी या मत छोड़ो, உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார். आपकी ओर प्रभु कहता है, உங்கள் மேல நான் உரிமை பாராட்டுகிறேன், मैं तुझ पर अधिकार करूंगा, உறுதி செய்கிறேன், मैं स्थिर ஒரு रहूंगा, தெய்வீக நிச்சயத்தை காண்பிக்கிறேன். ईश्वरीय निश्चित को मैं दिखाऊंगा, உள்ளங்கையில் வரைந்து मेरे हथेली पर खोद कर बनाया, உள்ளங்கையிலே வரைந்து हथेलियों पर खोद कर அதான் बनाया, உன் மேல ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். मतलब तुझ पर एक बड़ा युक्ति को रखा உன்னை है, அவர் மறக்கல, इसलिए वो नहीं भूला, உன்னை மறக்கல, वो तुझे नहीं நீ भूला, செய்த கிரியைகளை ஒருபோதும் அவர் மறக்கல. अगर जो तू किया है वो काम को नहीं भूला है। எபிரேயர் 6ஆம் அதிகாரம் इब्रानी 6वां अध्याय 10வது வசனத்தை வாசிக்கலாம். 10वां वचन, எபிரேயர் 6:10. ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினால் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. क्योंकि परमेश्वर अन्याय नहीं किए तुम्हारे काम और उस प्रेम को भूल जाए जो तुमने उसके नाम के लिए इस रीति से दिखाया कि पवित्र लोगों की सेवा की और कर भी रहे हो। உன் கிரியைகளையும் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினால் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்கு காண்பித்த அன்பையும் பிரயாசத்தையும் மறக்கிற தேவன் அல்லவர். वो तेरे कामों को भूलने के लिए वो अन्यायी नहीं है, உன்னை மறக்கிற தேவன் அல்ல. वो तुझे नहीं भूलेगा। நீ செய்த கிரியைகளை பிரயாசத்தெல்லாம் மறக்க மாட்டார். अगर जो जो तू करता था वो कामों को प्रयास को कभी இப்பவும் नहीं செய்து भूलेगा। வந்த பிரயாசத்தை அவர் மறக்கல. लगातार तू जो कर रहा है ये काम தேவன் नहीं அநீதியுள்ளவர் அல்ல. परमेश्वर अन्यायी नहीं। இந்த நாட்களில் தேவன் அநீதியுள்ளவர் அல்ல என்று சொல்லலாம். इन दिनों में हम सभी कहेंगे परमेश्वर अन्यायी नहीं। இந்த சூழ்நிலைகளை பார்த்து தேவன் அநீதியுள்ளவர் போல உங்களுக்கு தெரியலாம். यदि हमको ऐसे विचार आता है इस परिस्थितियों को देखकर परमेश्वर உலகத்தில் நடக்கக்கூடிய சம்பவம் உன்னுடைய வீட்டுக்கு உண்டு. अगर जो दुनिया पर होता है वो संभव तेरे परिवार में भी होता है। பிரச்சனை இல்லாத வீடு கிடையாது. मुश्किल बिना घर नहीं। ஏனென்றால் இந்த உலகத்தின் குகையில தான் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். ये क्लेश की पट्टी से तुझे प्रभु चुन लिया। இந்த உலகத்தில் இந்த உலகத்திலே உலகம் உண்டு. इस संसार में क्लेश तो होता है। ஆனாலும் திறன்கொள்ளுங்கள், परंतु डाढ़स पाओ। நான் உலகத்தை ஜெயித்தேன். मैंने संसार को जीत लिया है। நீ திறன்கொள், डाढ़स पाओ। உன்னை மறக்கல. मुझे नहीं भूला प्रभु। உன்னுடைய பிரயாசத்தை உன்னுடைய கிரியைகளை அவர் மறக்கல. वो तेरे कामों को नहीं भूला। உன் மேல அவ்வளவு ஒரு ஸ்நேகம் உண்டு, तुझ पर उतना प्रेम। உன் மேல அவ்வளவு பிரியம் உண்டு. तुझ पर उतना प्रेम। சூழ்நிலைகளை பார்த்து நடந்து கொண்டிருக்கிற சம்பவத்தை பார்த்து நீ சரீரம் மாம்சம் தானே, கொஞ்சம் மாம்சம் பலவீனம் உள்ளதாக இருக்கு. और अपना ये शरीर क्या होता है जो परिस्थितियों को स्थिति को देखकर निर्बल हो जाता है। அநீதி உள்ளவர் போல தெரியும். इसलिए हम कहता है सोचता है परमेश्वर अन्यायी। அப்படித்தான் சில நேரங்கள்ல வேதத்துல அநீதி உள்ளவர் போல தெரிந்தது. वैसे भी समय में शास्त्र में भी परमेश्वर क्या अन्याय है क्या ஆனா ऐसे தேவன் दिखाता है। அநீதி உள்ளவர் அல்ல. परंतु परमेश्वर अन्याय नहीं। ஒருவனை சிநேகித்து ஒருவனை வெறுக்கிற தேவன் அல்ல. और एक को प्रिय एक को अप्रिय करने वाला परमेश्वर भी नहीं। தேவன் அநீதி உள்ளவரே அல்ல. परमेश्वर अन्यायी नहीं। இந்த உலகத்திற்கும்
தேவனுடைய ஜனத்திற்கு ஒரு வித்தியாசத்தை காண்பிக்கவே காண்பிப்பார். और इस दुनिया और परमेश्वर के जन दोनों के लिए प्रभु फर्क दिखाएगा. யாக்கோபுக்கும் ஏசாவுக்கும் ஒரு வித்தியாசத்தை காண்பித்தார். याकूब और एसाव दोनों के लिए फर्क दिखाया. ஆனால் தேவன் அநீதியுள்ளவர் போல தெரியும். परंतु हम सोचेंगे क्या परमेश्वर अन्यायी क्या? அவர் தேவன் அநீதியுள்ளவர். परमेश्वर अन्यायी नहीं. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். उनके नाम की महिमा. எப்போது தேவன் அநீதியுள்ளவராக உங்கள் கண்களுக்கு இந்த நாட்களை தெரிந்து கொண்டிருக்கிறாரோ, अगर कभी ऐसे तुम्हारे दृष्टि में परमेश्वर अन्याय दिखाई पड़ रहा है, உங்களுடைய ஜீவியத்தில் சில அவிசுவாசமான வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து புறப்படும். तभी तेरे जीवन से कहीं अविश्वास के शब्द मुंह से निकलता है. ஊழியக்காரன் மேல உங்களுக்கு அவிசுவாசமா பேச ஆரம்பிச்சுடுவாங்க. सेवक के ऊपर भी हम अविश्वास के बातें ஊழியத்தின் மேல அவிசுவாசமா பேச ஆரம்பிச்சுடுவாங்க. सेवकाई पर भी हम अविश्वास के திருச்சபை மேல அவிசுவாசமா பேச ஆரம்பிச்சுடுவாங்க. मंडली ऊपर भी हम अविश्वास வேதத்தின் மேல வார்த்தை மேல அவிசுவாசம் வந்துடும். शास्त्र के वचन पर हम தேவன் மேல ஒரு வெறுப்பு வந்துவிடும். परमेश्वर पर हम अप्रिय करेंगे. தேவன் அநீதியுள்ளவர் அல்ல என்று சொல்லுவோம். परमेश्वर अन्याय नहीं है ऐसे कहेंगे. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். उनकी नाम की महिमा. ஒரு இப்படித்தான் வேதம் சொல்கிறது. ऐसे शास्त्र कहे. ரோமர் 9:14 வாசிக்கிறோம். रोमियो 9:14. ஆகையால் நாம் என்ன சொல்லுவோம்? தேவனிடத்தில் அநீதியுள்ளவர் என்று சொல்லலாமா? சொல்லக்கூடாதே. ரோமர் 9:14. रोमियो 9:14. इसलिए हम क्या करें? क्या परमेश्वर की यहाँ अन्याय है? कदापि नहीं. தேவனிடத்திலே அநீதி கிடையாது. परमेश्वर पर अन्याय नहीं. தேவன் நீதி உள்ளவர். அவர் எதை न्याय செய்வார்? है. நம்மை சில சூழ்நிலைகள் மாற்றிக் கொண்டிருக்கிறது. हमें कई परिस्थितियां हमें बदलता है. தேவன் நீதி உள்ளவராக இருக்கிறார். परमेश्वर न्यायी है. அவர் தீர்மானிக்கப்பட்ட ஜனத்திற்கு அவர் நீதியே செய்கிற தேவனாக. वो अपने चुने हुए लोगों के लिए न्याय करने वाला है. தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்தை மறக்க மாட்டார். चुने हुए लोग को कभी नहीं भूलता. மறந்து விட்டாலும் போல இருக்கலாம். यदि हम सोचता है वो भूल गया, ஒருபோதும் மறக்கல. अभी नहीं भूलेगा. வேதத்திலே பார்க்கிறோம். हम शास्त्र में देखता है. அங்கே இயேசுவின் தாயை குறித்து நாம் பார்க்கிறோம். यीशु की माता के बारे में மரியாளும் யோசேப்பும் அங்கே வாசிக்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். लूका 2 லூக்கா 2ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். लूका 2:49. அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவர்களில் நான் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா என்றார். उसने उनसे कहा, तुम मुझे क्यों ढूंढते थे? क्या नहीं जानते थे कि मुझे अपने पिता के भवन में होना अवश्य है? அவருடைய தாய் தகப்பன்மார் கூட அந்த இதை குறித்து அவங்களுக்கு விளங்கல. इनकी के बारे में यीशु के पिता भी नहीं समझ पाता था. 12 வயசுல அது நடக்குது. 12 उम्र में ये संभव हुआ. பாஸ்கா பண்டிகைக்கு தாய் தகப்பனோடு கூட இயேசு வந்திருந்தார். ये फसका के पर्व के लिए अपने माता पिता के साथ यीशु भी आया. பண்டிகை நாள் முடிஞ்சது. वो पर्व के दिन हो चुका. திரும்பி அவர் ஊருக்கு போறாங்க. वापस वो लौट के अपने घर पे जा रहा है. இயேசு அங்கே இருந்துட்டார். यीशु वहां रहने लगा. இவரை காணும் தேடுறாங்க. और यीशु को माता पिता ढूंढने लगे. 3 நாளைக்கு பின்பு 3 दिन के बाद 46ஆம் வசனம் சொல்கிறது, 46 தேவாலயத்துல போதகர் நடுவில் இருந்தார். वो उपदेशकों के बीच में बैठा था. அங்க பேசுறதும் கேட்கிறதும் வினவுரமாக இவங்க பாக்குறாங்க. वहां सुनते प्रश्न करते ये लोग देख रहा था. பிரமிக்கத்தக்கதான புத்தி மானதரமாக அவர் பேசுறத பார்த்தாங்க. क्योंकि उनकी बातें सुनकर सभी अचंभा होता. தாய் தகப்பன்மார்கள் ஆச்சரியப்பட்டாங்க. माता पिता अचंभा हुए. 48 சொல்லுது, அப்பொழுது அவருடைய தாயார் அவரை நோக்கி, மகனே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? இதோ உன் தகப்பனும் நானும் விசாரத்தோடு உன்னை தேடினோம் என்றார். तब वे उसे देखकर चकित हुए और उसकी माता ने उससे कहा, हे पुत्र, तूने हमसे क्यों ऐसे व्यवहार किया? देख, तेरे पिता और मैं ढूंढते हुए तुझे ढूंढते थे. பிள்ளையை தேடி 3 நாளைக்கு பிறகு வராங்க. ये अपने बच्चों को ढूंढकर 3 दिन தேவன் ஒரு திட்டம் பண்ணப்பட்டிருக்க, தீர்மானம் பண்ணப்பட்டவர். ये परमेश्वर से युक्ति किए हुए यीशु, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த இயேசு, परमेश्वर से चुने हुए यीशु, தேவன் ஒரு மேல் வைத்திருக்க திட்டம் நிறைவேறணும். परमेश्वर ने जो रखा युक्ति पूरा होना है. அவர் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கிறார். वो उपदेशकों के बीच में அவர் बैठा சொல்லபடி பதில கவனிங்க. वो क्या उत्तर देता है? அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? तुम मुझे क्यों ढूंढते? என் பிதாவுக்கு அடுத்தவர்களில் நான் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா? क्या नहीं जानते थे कि मुझे अपने पिता நான் के பிதாவுடைய भवन में होना சிநேகத்தை आवश्यक है? பெற்றவன் என்று அறியீர்களா? क्या मैं अपने पिता की इच्छा पूरा करना तुम नहीं जानता था? எங்களுடைய சிநேகத்தை விட எனக்கு பிதாவுடைய சிநேகத்தை நான் அடைந்திருக்கிறேன். क्योंकि तुम दोनों के प्रेम से बढ़कर मेरा पिता को அவருக்கு அடுத்தவர்களில் நான் இருக்க வேண்டும் அறியீர்களா? उनकी अधीन में मैं रहना तुम नहीं जानता था. நிச்சயத்துக் கொள்ளக்கூடிய அனுபவமாக பேசுகிறார். ये एक निश्चय की अनुभव है. அவருடைய தெய்வீக நிச்சயத்தை பாருங்க. इस पर एक ईश्वरत्व இயேசுடைய ஒரு தெய்வீக நிச்சயம் உரிமையோடு கூட பேசுகிறார். यीशु कितना ईश्वरत्व निश्चय के अनुसार अधिकार से बात करता है. நான் நீங்க 12 வயசுல சின்ன பிள்ளைங்க
அழுதுட்டு நின்று இருப்போம். நாம அழுதுட்டு நின்று இருக்கிறேன். अभी मैं होगा तो 12 उम्र में, छोटे उम्र में मैं रो रो के खड़ा होता. ராத்திரி தூங்குவீங்க, இரவு தூங்கி ஒரு நேரத்தோட படுத்துறது வீட்டுல. रात को जल्दी से लेट जाता है. அம்மா வெயில உட்கார்ந்து பேசிட்டு இருப்பாங்க. मेरी माँ बाहर बैठ के बात. திடீர்னு முழிச்சிட்டா அழுகுறது சத்தம் போட்டு. अचानक वो उठेगा तो जागेगा तो रो. ஏதாப்புல பாட்டிக்குள்ள உட்கார்ந்து பேசிட்டு இருப்பாங்க. मेरी माँ सामने मेरे नानी के घर पे बैठ के बात करती थी. தாதி के घर पे இதை கவனிக்க வேண்டும். सुनिए என்ன நடக்கும்? क्या होता है? சத்தம் போட்டு அழுவ. मैं बहुत ऊंचे सबसे रो. எங்கயாவது கூட்டத்துல போய் திருவிழாக்கு போயிட்டா, अगर किसी पर्व में जाने में விட்டுட்டு போயிட்டா, माँ मुझसे अलग होगा तो என்ன அது காணன்னு அழுது இருக்கிறோம். माँ को ढूंढकर मैं रोता था. அந்த 12 வயசுல उस 12 उम्र இயேசுவுக்கு ஒரு எவ்வளவு பெரிய ஒரு நிச்சயம், कि यीशु कितना बड़ा निश्चय पर था. ஒரு தெய்வீக நிச்சயம் வேண்டும். एक ईश्वर के निश्चय जरूर है. அவங்க தாய் தப்ப மறந்துட்டாங்க. वो माता पिता तो भूल गए. இன்னைக்கு எனக்கு நிச்சயம் இருக்குங்க. मुझे आज निश्चय है. தாயும் தகப்பனும் என்னை கைவிட்டாலும் கர்த்தரோ என்னை அணைத்துக் கொள்கிறார். यदि मेरे माता पिता मुझे छोड़ देंगे, இந்த உலகத்துல யாரும் இல்லாவிட்டாலும் அந்த தெய்வீக நிச்சயத்தோடு நான் அர்ப்பணித்திருக்கிறேன். इस दुनिया में कोई भी नहीं तो भी उस ईश्वर के निश्चय के साथ मैं प्रभु को அவருடைய இருதயத்திலே முத்திரித்து வைத்திருக்கிறார். எனவே मुझे अपने हृदय पर मोहर लगा दिया. அந்த ஸ்நேகம் அந்த அன்பை முத்திரித்து வச்சிருக்கிறார். वो उस प्रेम को मुझे எனக்காக ஒரு இதயத்துல முத்திரித்து வச்சிருக்கிறார். वो मेरे लिए उनके मुझ पर मुझे मोहर लगा. என்னை வரைந்து வைத்திருக்கிறார். वो अपने हृदय पर मुझे बनाया. அந்த நிச்சயம் வேணும். उस निश्चय रहना. இயேசுவுக்கு 12 வயசுல அந்த நிச்சயம் यीशु இருக்கு. का वो निश्चय 12 उम्र में आया. எவ்வளவு சொல்றோம். அதற்கு நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? तुमने मुझे क्यों ढूंढते हो? யாராவது கேட்பாங்களா? कोई ऐसे पूछेगा क्या? ஏன் என்னை விட்டுட்டு போனீங்கன்னு தான் கேட்பான். हाँ, कोई बालक होता ऐसे प्रश्न पूछे, मुझे क्यों छोड़ दिया? அழுது 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 रो रो के ஏன் என்னை விட்டுட்டு போனீங்க? आप लोग मुझे क्यों अकेले छोड़ के गया? உருண்டு பிறந்திருப்பான். ऐसे उलट पलट कर रोएंगे. ஆனா இயேசு பாருங்க, परंतु यीशु को देखो, அருமையான பதில் சொல்றாரு. इतना अच्छा जवाब दिया. ஒரு வினோதமான பதிலாக இருக்கிறது. ये एक विचित्र जवाब. யார் எங்கேயும் காணப்படாத ஒரு பதிலுங்க. ये जवाब कहाँ भी नहीं देख सकता. நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? तुम मुझे क्यों ढूंढते थे? 3 நாளா தேடி தாயப்பனை விட்டுட்டு இங்க அவர் உட்கார்ந்து எவ்வளவு வேதத்திலே 12 வயதிலே கர்சனையா இருந்திருக்கிறார். 3 दिन अपना माता पिता को छोड़ के उपदेश के बीच में बैठेगा तो ये वचन पर कितना ध्यान. கேட்கிறது வினாவுமா இருக்குன்னா எவ்வளவு தேவனுடைய திட்டம் தீர்மானம் எவ்வளவு நிச்சயம் அவருக்கு இருந்திருக்குது பாருங்க. प्रसन्न करने में कितना परमेश्वर को युक्ति उद्देश्य यीशु पर था. ஏன் என்னை தேடினீர்கள்? तुम क्यों मुझे ढूंढते थे? என் பிதாவுக்கு அடுத்தவர்களில் நான் இருக்க வேண்டும் என்று அறியீர்களா? मैं मेरे पिता के भवन में रहना आवश्यक तुम नहीं जानता था? எதை நோக்கி தொலைநோக்கு பார்வை இருக்கிறது. कितना दूर इनका दृष्टि. என் பிதாவுக்கு அடுத்தவர்களில் நான் இருக்க வேண்டும் என்று அறியீர்களா? मैं अपने पिता के भवन में रहना आवश्यक तुम नहीं जानता என் था? பிதா என்னை இருதயத்திலே முத்திரித்து வச்சிருக்கிறார். क्योंकि मेरे पिता मुझे अपने हृदय पर मोहर लगा दिया. அவருடைய புயத்துல முத்திரிக்கப்பட்டவன். उसके भुजबल पर मुझे मोहर लगा दिया पिता. இயேசுடைய தாய் தகப்பனுக்கு உணர்ந்து கொள்ள முடியல. इन बातों को यीशु के माता पिता समझ नहीं पाता. தங்களுக்கு அவர் சொன்ன வார்த்தையை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. क्योंकि जो बातें उसने उनसे कहा वो नहीं समझा. தாய் தகப்பனை உன்னை மறந்தானோ यदि तेरे माता पिता तुझे அவர் உன்னை மறக்க மாட்டார். परमेश्वर तुझे नहीं இந்த भूलेगा. லாக்டவுன்ல உன் ஜாதி ஜனம் மறந்தானோ, यदि ये लॉकडाउन में तेरा जात कुटुंब तुझे भूलेंगे, உன்னுடைய குடும்பம் மறந்தானோ, तेरा कुटुंब तुझे भूलेंगे, யார் மறந்தாலும் அவர் மறக்க மாட்டார். कोई भी तुझे भूलेगा परंतु परमेश्वर तुझे नहीं भूलेगा. ஒரு சின்ன உதாரணம், 12 வயசு சிறுவன், அவனுக்கு இவ்வளவு ஒரு நிச்சயம், தெய்வீக நிச்சயம். 12 उम्र का एक लड़का का इतना निश्चय था. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து प्रभु यीशु मसीह அப்படி விசுவாசம் வைத்திருந்தார். वैसे निश्चय विश्वास के साथ रहता था. அதாங்க தெய்வீக நிச்சயம். वो ही ईश्वर के निश्चय. தாய் தகப்பனுக்கு அதை உணர்ந்து கொள்ள முடியல. माता पिता को इन बातों को समझ नहीं. ஏற்கனவே இவரை குறித்து தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. क्योंकि यीशु के बारे में पहले भविष्यवाणी भी हुआ था. சிமியோன் கையில ஏந்தி கொண்டு இவரை குறித்து அத்தனை தீர்க்கதரிசனம் சொன்னார். समूह ने अपने हाथ में ली हुई यीशु के बारे में सारी भविष्यवाणी कहा था. ஆனால் இவங்களுக்கு उணர்ந்து கொள்ள परंतु ये लोग समझ नहीं पाता था. எவ்வளவு பெரிய நிச்சயமான வார்த்தை कितना बड़ा निश्चय के शब्द है. உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார். तेरी पर कोट कर रखा है. இந்த உலகத்துல इस संसार உன்னை எல்லாம் கைவிடலாம், மறக்கலாம், ஆனா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட திட்டம் பண்ணப்பட்ட ஜனத்தை, சீயோனை அவர் மறக்க மாட்டார், கைவிட மாட்டார். यदि इस दुनिया तुझे त्याग देगा,
देगा, भूल देगा, परंतु परमेश्वर अपने जनों को जो युक्ति उद्देश्य बने के रखा है वो प्रजा को कभी नहीं भूलता, மறக்க மாட்டார் அவர் நிச்சயமாக. कभी नहीं भूलेगा. ஒரு வித்தியாசமான வினோதமான இதை குறித்து நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ये संभव एक विचित्र संभव है. இயேசுவுக்கு எவ்வளவு ஒரு நிச்சயம் இருந்திருக்கு. यीशु पर कितना निश्चय था. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை प्रभु के உண்டாகட்டும். नाम की महिमा. பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்ற தேவ ஜனமே, ये पाप के क्षमा की निश्चय पाए हुए परमेश्वर के लोग, உடன்படிக்கை செய்து எனக்காக மரித்து அடைந்தால் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தாது பாவ நிச்சயத்தை அடைந்து பாவத்தை அடக்கம் செய்யப்பட்ட தேவ ஜனமே, और वाचा के अनुसार वाचा बांधे हुए बपतिस्मा लिए है, यीशु मेरे लिए मारा गया, काढ़ा गया, तीसरे दिन மறு ஜென்மத்தை परमेश्वर के लोग, மறு ஜென்ம திருமுழுக்கு உடன்படிக்கை அடைந்த தேவ ஜனமே, नए जन्म की उसी स्नान वो बपतिस्मा लिए हुए परमेश्वर के लोग, பரிசுத்த ஆவியை உனக்கு பெற்ற ஜனமே, और पवित्र आत्मा पाए हुए लोग, உனக்கு ஏன் இந்த தெய்வீக நிச்சயம் நம்பிக்கை இல்லாமல் तुझे போயிடுச்சு? क्यों ये ईश्वरीय निश्चय और विश्वास नहीं है. ஆண்டவருடைய சமூகத்துல प्रभु के सम्मुख இந்த नाளை நாம் அர்ப்பணிக்கிறோம். ये दिन में हम समर्पित करें. என்னை கைவிடல, என்னை மறக்கல. मुझे त्याग नहीं दिया, मुझे नहीं ஒரு भूला. தேவனுடைய சமூகத்துல அர்ப்பணிப்போமா? एक बार प्रभु के सम्मुख में समर्पित करेंगे. நாளை புதிய நாளை தேவன் நம்மளோட பேசி इस नए महीने के पहले तारीख प्रभु तुझसे बातें किया, உன்னை மறக்கல. वो तुझे नहीं भूला, அவர் அநீதி உள்ள தேவன் वो அல்ல. आदर भी नहीं. தேவ சமூகத்துல ஒப்பு கொடுப்போம். प्रभु के सम्मुख में सौंप. அவர் अநீதி உள்ள தேவன் वो அல்ல. अन्याय नहीं. உன்னை மறப்பதற்கு அவர் அநீதி உள்ளவர் அல்ல. मुझे भूलने के लिए वो अन्याय नहीं. தேவ சமூகத்துல அர்ப்பணிப்போமா? प्रभु के सम्मुख में समर्पित करेंगे. Thank you Jesus. धन्यवाद यीशु. Thank you Jesus. धन्यवाद यीशु. பரிசுத்த ஆவியானவர் நல்லவர் பேசி தேவ சமூகத்துல பேசப்பட்டது வார்த்தை. ஒப்பு கொடுப்போமா? உனக்கு ஒரு தெய்வீக நிச்சயம், என் மேல் அவர் வைத்திருக்கிற உரிமை விலையேறப்பட்டது, 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 விலையேறப்பட்டது. உடைய இருதயத்தில் முத்திரித்து வைத்திருக்கிறாரே, அவருடைய உயரத்தில் முத்திரித்து வைத்திருக்கிறாரே, உனக்காக எதையும் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். எப்போதும் உன்னை பார்த்துக் கொண்டிருக்கிறார். உனக்காக அவர் வெளிப்படுத்தி காண்பித்திருக்கிறார். என் ஆண்டவராக இயேசு எப்படி அவருக்கு அவருடைய உள்ளங்கையில் வரைந்தது போல அல்ல, எப்படி உள்ளங்கையில் வரைத்திருக்கேன்னு சொன்னது போல இந்த பூமியிலே எல்லாவற்றையும் நமக்கு வரைபடமாக இயேசு மூலமாக நீ பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவை கொண்டு நீ எல்லா நிச்சயத்தை அடைந்து கொள்ளலாம். பிறப்பிலிருந்து மறைத்து உயிரோடு எழுந்ததிலிருந்து உனக்கு ஒரு தெய்வீக நிச்சயம் உண்டு. அதுவே நமக்கு ஒரு வரைபடமாக உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிற ஒரு அனுபவம். அந்த இயேசு கிறிஸ்துவை நீ பார்த்தால் தெரியும். இயேசுவை பார், அந்த தெய்வீக அன்பு வெளிப்படும், அந்த தெய்வீக நிச்சயம் வெளிப்படும். The name of Jesus. தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? Rikabala sagala badakarama, rikamara kadunama kadinama, rigalbana sadikara dikarama, rigalaba sandadikara dinama kanama. Mayata deva Prabhu Yeshu mein premasi
आता मुझको ये दिल तेरे चरणों तेरी में आता है मुझको ये दिल तेरे मसीह मैं आता हूँ तेरे पास प्रभु यीशु मेरे मसीह मेरे पापों के लिए तो उधार दे दे मसीह मेरे पापों के लिए तो उधार दे दे मसीह स्वीकार प्रभु मुझे अपने राज्य में ले ले स्वीकार प्रभु मुझे अपने राज्य में ले ले आजा तू मेरी जिंदगी में मेरी जिंदगी तेरी नसीब आजा तू मेरी जिंदगी में मेरी जिंदगी तेरी नसीब मैं आता हूँ तेरे पास प्रभु यीशु मेरे मसीह मेरे पापों के लिए तो विकमासाला मेरे पापों के लिए तो उधार दे दे मसीह महापरिशुद्धரும் இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே हे हमारे पवित्र दयालु और आंतरिक परमेश्वर எங்கள் மேல் உரிமையோட உறுதியோடு கூட हम पर स्थिर और अधिकार के साथ நிச்சயமான அன்பை வெளிப்படுத்தி காண்பிக்கிற தேவனே निश्चय प्रेम को दिखाने वाले परमेश्वर எங்களுக்கு ஒரு தெய்வீக நிச்சயத்தை தருவதற்காக இந்த நாளில் பேசியிருக்கோம் हमें एक ईश्वर के निश्चय देने के लिए एक दिन में बातें किया உன்னை இதோ நீ உள்ளங்கையில் நான் வரைந்து வைத்திருக்கிறேன் देखो मैंने तेरे चित्र को मेरे हथेलियों पर पोत कर बनाया இந்த பூமியில इस धरती में நிறுவித்து இயேசு கிறிஸ்துவை கொண்டு காண்பித்திருக்கிறார் वैसे इस मसीह के द्वारा साबित करके दिखाया இயேசு இந்த பூமியிலே பரிசுத்தராக பிறந்தார் यीशु इस धरती में पवित्रता से जन्मा हुआ பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்தார் पवित्र जीवन बिताया தெய்வீக நிச்சயத்தோடு வாழ்ந்தார் ईश्वर के निश्चय के साथ जीवन बिताया மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பப்பட்டார் मरे हुए से जिलाया அந்த வரைபடத்தை நமக்கு முன்பாக நிறுத்துவோம் उसी चित्र को हम अपने सामने खड़ा करें மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பின இயேசுவிலே நீ நம்பிக்கை வை और मरे हुए से जी उठा उसी यीशु पर तू भविष्य रख உனக்கு ஒரு தெய்வீக நிச்சயம் உண்டு तेरा भी एक ईश्वर के निश्चय मिलेगा எல்லா விதமான அவிசுவாசங்கள் கலைந்து போகட்டும் सारी प्रकार की अविश्वास की बातें दूर हो உங்கள் கிரியைகளையும் பிரயாசத்திற்கும் நீதி செய்ய போகிறார் तेरे कामों के न्याय करने वाला அநீதி உள்ளவர் அல்ல न्याय नहीं நீதி உள்ளவர் न्यायी நீ परमेश्वर ஆராதிக்கிற தேவன் जो तू आराधना करता है वो நீதி உள்ள தேவன் परमेश्वर न्याय அதை விளங்கிக் கொள்வோமா बात को
நிச்சயித்துக் கொள்வோமா? निश्चय இன்னும் அவரோடு கூட கிட்டி சேர்ந்து உறவாடுவோம். और भी उनके निकट होकर संगति बनाए, அவர்களோட பேசுவோம், उससे बातचीत करें, இடைவிடுவோம். उससे संगति बनाए। கர்த்தர் இந்த வரக்கூடிய நாட்கள்ல பெரிய காரியங்களை செய்ய போறார். प्रभु आने वाले दिनों में बड़े काम करेंगे। தொடர்ந்து பரிசுத்த ஆவியை நடத்துகிறார். लगातार पवित्र आत्मा हमें अगुवाई कीजिए। இயேசுவின் நாமத்தில் பிதாவே. इसके नाम से पिताजी। आमीन। आमीन। கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. பிரபு आपके सबों का आशीष करे।